ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு 44 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கனாலும் அந்த வேகன்சியில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓபிசினா பிசி, எம்பிசியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்த்து ஒரே கேட்டகரி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும். எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலும் உங்களுக்கு ஓபிசி தான் வந்து தேவைப்படும். ஓபிசி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் டேட் முடிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி அந்த சர்டிஃபிகேட்ஸில் ஃபோட்டோ வச்சு இருக்கா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ரெக்யூர்மெண்ட் ITB போலீஸ் NIC.in அந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேலரி லெவல் பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,500 ஸ்டார்டிங் சேலரி. அது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 21,700 ரெண்டுமே நல்ல சேலரி தான். அதுக்கடுத்து அதர் அலவன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷனாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. ஓகேவா? அதையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 10வது அண்டு 12வது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கூட மோட்டார் மெக்கானிக் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மோட்டார் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுனால அதனால் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 இயர்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஐடிஐ முடிச்சுட்டு வித் 3 இயர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 10th வந்து படிச்சிருந்தாலே போதுமானது. அது கூட உங்களுக்கு வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மோட்டார் மெக்கானிக்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் எல்லோரும் விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸோ இல்லை ஐடிஐயோ வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதனால் வந்து பார்த்துக்கோங்க. எலிஜிபிள் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு டீட்டெயில்ஸு, அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசைட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து படித்து பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆன்லைனில் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி அவங்களுக்கெல்லாம் வந்து ₹100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேஸ் 3ல ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்டு இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தானே விண்ணப்பிக்க போகிறீங்க. டிசம்பர் 24ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வந்து ஜனவரி 22, 2025 வரையில் தாராளமாக வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். சம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதை நீங்கள் தாராளமாக படித்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து அப்ளை பண்ணுறவங்கலாம் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். தாராளமாக நான் அப்ளை பண்ணித்தரேன். எதுனாலும் சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்.
இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.